வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தாங்கள் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து 5 ஆண்டுகளுக்கும் மேலாகின்ற போதிலும் அரசு வேலைவாய்ப்பு தமக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்தே இக்கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனவே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசாங்கம் தமக்கான அரசு நியமனத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும். பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை. தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எந்தவித சாதகமான பதில்களும் வரவில்லை. எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை 4 வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை. இப்போது அரசாங்கம் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிற விடயம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்க முடியாது என்று. எனினும் இந்த அரசாங்கத்தையும் இந்த அரசை நம்பி நாங்கள் கடந்த 6 வருடங்களாக பல்கலைக்கழகங்களில் கஷ்டப்பட்டு பல லட்சங்களை செலவழித்து படித்த போதிலும் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பல இளைஞர்கள் யுவதிகள் திருமணம் முடிக்க முடியாத நிலையில் கூடிய காணப்படுகின்றது. அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாதும் சமூகத்துக்கு அடுத்த இந்த பதிலை சொல்ல முடியாத நிலையும் ஒரு அவல நிலை காணப்படுகிறது. இன்றைக்கு நேற்று நாங்கள் நடத்த தொடங்கலை. இந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 தடவை நடந்துட்டுது. எத்தனையோ அரசியல்வாதிகளும் சரி, எத்தனை அதிகாரிகளுடன் நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சும் கூட அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வோ ஒரு முடிவு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 பேட்ச் இப்போ வேலை இல்லாமல் நிற்கிது. அப்படி இருந்தும் இனி பின்னுக்கும் எத்தனையோ பேட்ச் வரப்போகுது. இந்த வருஷமே இன்னொரு பாஸ் அவுட் ஒன்று இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை பேர் இப்போ எங்களோட நாட்டில் எண்ணிக்கை இன்னுமே கூடிக்கொண்டு தானே போகுது. இப்போ இன்றைக்கே எங்களோட குரூப்பில் மட்டுமே 3500 பேர் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க வடக்கு மாநிலத்தில்.